தொடர்ந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடரும், சிறக்கும், வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இயக்கத்தை 130 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் 8 கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்திற்கு 4 மண்டலங்களிலே 4 கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன். மீதமுள்ள 4 கூட்டங்கள் மண்டலங்களிலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு ஒரு மண்டலத்திலே 8 கூட்டங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுடைய ஆயத்த பணியாக, வியூக பணியாக, இயக்கம் வெற்றி பெற, கூட்டணி வெற்றி பெற எங்களுடைய பணிகள் 4 மாதமாக தொடர்ந்து 32 கூட்டங்கள் இதுவரையிலே நடைபெற்று இருக்கிறது. அந்த 32 கூட்டங்களிலே மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த கூட்டம், மீனவர் சார்ந்த கூட்டம், துணை அமைப்பினுடைய கூட்டம், மாவட்டத்தினுடைய ரெவென்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம், ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 11 ஆண்டு கால மக்கள் பணியையும் இயக்கப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கூறுகிறேன், வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக கடமையை செய்ய தவறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்வோம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அதற்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு